பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனை வேளைக்கு அன்போடு விட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். வேத புத்தகத்தோடு பாடல் புத்தகங்களோடு தனிமையான ஒரு இடத்துல அமர்ந்து தேவ பிரசன்னத்தை உணரும்படி இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று சர்வ மகத்துவ தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அன்போடு கூட நாம் அழைக்கப்படுகிறோம். உன்ன தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமலையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையும் மகிமையுடைய எங்களை அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மகிமையின் தேவனே, இந்த ஆராதனையிலே தகுதியோடு பங்கு பெறத்தக்கதாக கர்த்தர்களை பரிசுத்தப்படுத்தும்படி, இரத்தத்தினாலே கழுவும்படி, தூய்மைப்படுத்தும்படி இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிற சமூகம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, தம்மை உரிமையாய் நானே உங்களை பரிசுத்தப்படுத்தின கர்த்தர் என்று சொல்கிற அன்பு தகப்பன் நேரத்திலோ தகப்பன் இந்த ஆராதனை காலத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படி, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியான உன்னை தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உன்னதரான தேவன் மகிமைப்படுவாராக. இப்பொழுது சில பாடல்கள் மூலமாக உன்னை தேவனை நாம் ஆராதிக்கலாம். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். அன்போரை
கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவான் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவான் துதியினுடையுடனே. அங்கே உயிராமம் செய்யோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயராமம் செய்யோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 67 வேத புத்தகத்தை திறந்து என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 67ஆம் சங்கீதம். தேவனை, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். இதோ தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆசீர்வதிக்கிற தேவனை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இதே அவரை ஆசீர்வதித்து உலகத்தில் சகல காரியங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தொடக்கத்திலே ஜனங்களை ஆசீர்வதித்தவர். ஆம், தர்மையான நேரத்திலும் அந்த ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத தேவன் அவரே ஆராதிக்கப்படுகிறவர்.
பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகம். இதோ புதிய கிருபை இந்த அருமையான நாளிலும் கட்டளையிடும்படி அன்பு சமூகம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு வேத புத்தகத்தை திறந்து வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 17 முதல் 26 முடிய. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 26 முடிய. காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட பகுதியிலே இந்த நாளிலும் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேத வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சிஷ்யர்களையெல்லாம் அழைத்து பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி சிஷ்யர்களெல்லாம் வந்திருக்கும் பொழுது ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் கொடுத்ததான இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது போஜனம் பண்ணும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், என்னோட சரீரமாக இருக்கிறது. பின் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் வரை, அந்த நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் உலகத்திலே ஜீவ அப்பமாய் இறங்கி வந்தவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் ஜனங்களுக்கு தன்னையே அறிமுகப்படுத்தினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 6வது அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜீவ அப்பம் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஜீவ அப்பமாகிய இந்த ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அவர் தம்மையே நமக்காக தரும்படியாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த உன்னத தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த உன்னத தேவனாய கர்த்தர் வானத்திலே இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்று சொல்லி அதே அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலே, நித்திய ஜீவன் உண்டாகும்படி நான் என் சரீரத்தையே என் மாம்சத்தையே குணமாக தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவாப்பம் நானே என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் தெரிவிக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் அவன் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தம்மை நினைவு கூறும்படி அவர் இந்த பரிசுத்த பந்தியை ஆயத்தப்படுத்தி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு புது உடன்படிக்கைக்கு அடையாளமாக தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சரீரமும் இரத்தமும் சிலுவையிலே நமக்காக அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே தம்மையே பிதாவுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலி கிறிஸ்துவே, நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி கிறிஸ்துவே. மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதா நுகர்ந்து மகிழும்படியாக உன்னத தேவகுமாரன் தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த தியாக அன்பை உணர்வை நாம் உணர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த பலி செலுத்துவதற்கு அவர்தாமே நமக்கு கொண்டு வந்தது என்னவென்றால் அவர் கிருபையை கொண்டு வந்தார். உலகத்திலே வார்த்தையானவர் மாம்சமாகி நம்மோடு வாசம் பண்ணும் பொழுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதோ இரக்கம் பெற சகாயம் செய்யும் கேடகமை அந்த கிருபையை அடைய கிருபாசனத்தண்டிலே நாம் கிட்டி சேரலாம் என்று சொல்லி தைரியமாக கிருபாசனத்தண்டிலே கிட்டி சேரும்படியாக எபிரேயர் 4:16 வசனம் அழைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த கிருபை தான் அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க அவர் தேவ குமாரனை ஏவேற்று அந்த கிருபையினாலே நாம் அந்த பலியை பெற்றிருக்கிறோம். நமக்காக நமது பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அந்த பலி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த பலி நமக்கு விடுதலையை தருகிறது. எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வரும் பொழுது பஸ்கா என்று சொல்லப்படுகிறதான காரியத்தை ஆசரிக்கும்படி தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அது விடுதலையின் அடையாளம். அதற்காக ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் நிலக்கால்கள் மேல் பூசப்பட்டு இருக்க வேண்டும். சங்காரத்துடன் அங்கே கடந்து வரும் பொழுது அந்த ரத்தத்தை கண்டவுடன் அவன் கடந்து சென்று விடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நேரத்திலோ தியான வேளையிலோ அவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குமானால் அது பாதுகாப்பை தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கிருபை நிமித்தமாக விடுதலை தருகின்ற அந்த உன்னத தயவை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விடுதலை தருகிறதான அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அருமையான தியான வேளையிலும் அந்த உன்னத தேவகுமாரன் தருகிறதான அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது நம்ம சரீரத்துக்கு மாத்திரமல்ல, அது ஆத்மாவுக்கும் அது போஜனமாய் அமைகிறது. அந்த இரத்தம் நம்ம விடுதலை பண்ணுகிறது. அந்த விடுதலையின் காரியமாக ஜனங்கள் எல்லோரும் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டார்கள். அருமையான நாளிலும் அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். குமாரன் தருகிறதான மீட்பு, ரட்சிப்பு கிருபையினாலே உண்டாயிற்று. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த ரட்சிப்பை தேவனாகிய நமக்கு தருகிறார். அதைத்தான் இங்கே இந்த ஜீவ அப்பமாகிய இந்த உலகத்திலே கடந்து வந்ததான தேவகுமாரன் நமக்காக நித்திய ஜீவனை தரும்படியாக தம்மையே அவர் உணவாக, தம்மையே பானமாக நமக்கு தருகிறார். அப்படி மாம்சமே நமக்கு, அப்படி சரீரமே நமக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தமே நமக்கு பானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த அப்பத்தை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது தான் இன்று நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அப்பம் எப்படி புசிக்கப்பட வேண்டும்? அந்த அப்பம் யாத்திராகமத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு ஒரு அப்பத்தை உருவாக்க வேண்டும். அந்த அப்பம் வழக்கமாக இஸ்ரேல் ஜனங்கள் புளித்த மாவினால் உருவாக்குவார்கள். ஆனால் வேதம் கட்டளை கொடுக்கிறது, அந்த புளித்த மாவை அப்புறப்படுத்த வேண்டும். உங்கள் வீடுகளிலிருந்து புளித்த மாவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் கட்டளை கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புளித்த மாவு அது ஜனங்களுடைய பாவ காரியங்களை குறிக்கிறது.
ஆண்டு அருவருக்கிறதான காரியங்களை குறிக்கிறது. புளித்த மாவை நீக்கிவிட்டு புதிய மாவை நீங்கள் அந்த அப்பத்துக்காக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய வசனம் ஐயப்படுவதாக. ஆம், 12 யாத்திராகமம் 12வது அதிகாரம் 17 வசனம் பார்க்கும்போது அந்த புளித்த மாவை யாராவது அதை உபயோகித்தால் அவன் இஸ்ரவேல் சபையிலிருந்து அறுப்புண்டு போக கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஐயப்படுவதாக. 12ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இஸ்ரவேல் சபையிலிருந்து அவன் அறுப்புண்டு போக கடவன். கர்த்தருடைய வசனம் ஐயப்படுவதாக. புளிப்புள்ள மாவு தேவன் வெறுக்கிறதான மாவு. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய காரியங்களை கண்டு அது புளித்த மாவை இருக்கிறது என்று சொல்லி அவர் மனம் வருந்தினார். கர்த்தருடைய சாயப்படுவதாக. புளித்த மாவு ஆண்டவர் வெறுக்கிறதான காரியம். பெருமை ஆண்டவர் வெறுக்கிறதான காரியம். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்கிறதான ஒரு பெருமை. ஆவியிலே நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பெருமையுள்ளவனுக்கு தேவனத்தை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவனுக்கு, தாழ்மையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த புளித்த மாவை உபயோகிக்கக்கூடாது, புது மாவை உபயோகிக்க வேண்டும். யாத்திரை 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து பாருங்கள், 7வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்கே அந்த எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த பஸ்கா பண்டிகையிலே ஆசரிக்கும் பொழுது புளித்தமா நீக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. அதே விதமாக தொடர்ந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த பலியிலே புளித்தமாக காணப்படக்கூடாது என்று சொல்லி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 25வது வசனம் கற்றுத்தரு. லேவியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பொழுது புளித்தமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வரும் பொழுது பரிசேயர் சதுசேயர் அவர்களுக்கு அவருடைய புளித்தமாவை கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எச்சரித்த காரியத்தை மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சதுசேயர் பரிசேயருடன் காணப்படுவதான புளித்தமாவு கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. ஆம், அவருடைய உபதேசங்கள், அவருடைய வாழ்க்கை காரியங்கள், அந்த வெறுக்கிறதான காரியங்கள், பெருமையின் காரியங்கள், நான் தான் அதை செய்தேன் நடத்து செய்தேன் 2 வாரத்துக்கு 2 முறை போய் வசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், இன்னும் பல காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி பரிசேயன் தேவன் சமூகத்தில் இருந்து அவன் ஜெபித்தான். நாளைக்காரனோ தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நின்று கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் பாவியாக இருக்கிற என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த தேவ சமூகத்தில் ஜெபித்ததை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவனை நீதிமானாக்கி அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. ஆம், அவருடைய சமூகத்தில் தாழ்மை அவசியப்படுகிறது. தாழ்மையோடு கூடிய பக்தியை அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏரோதுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி மார்க்கு 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னார். ஏரோதிடம் காணப்பட்டதான புளித்தமாவு, ஏரோதிடம் காணப்பட்டதான பதவியின் ஆணவம், அதிகாரத்தின் ஆணவம், அதன் மூலமாக செயல்படுகிறதான கொடுமையான காரியங்கள் புளித்தமாவாய் ஆண்டவருக்கு வெறுப்பை தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த புளித்தமாவிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. புளித்தமாவு என்பதை எதை குறிக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது கொரிந்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது புளித்த மாவு பழைய புளித்த மாவு புதிய மாவோடு இணைக்கப்படும். கொஞ்சம் புளித்தமா அது முழு மாவையும் கெடுத்துவிடும் என்று சொல்லி எழுதப்படுகிறது. கொஞ்சம் உள்ள காரியம், கொஞ்சம் உள்ள பாவங்கள், கொஞ்சமாய் காணப்படுகிற ஆண்டு வெறுக்கத்தக்க சில காரியங்கள் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து போடுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அது அந்த வாழ்ந்து ஆண்டு அறுவடைக்குதான காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. ஆம், பழைய புளித்தமாவை நாம் நீக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக. 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதை என்ன புளித்தமா என்பது என்ன என்று சொல்லி தேவனத்தை கட்டளை தருகிறார். துர்க்குணம், பொல்லாப்பு. நமது குணாதிசயம் ஆண்டோடைய குணாதிசயத்தை போல இருக்க வேண்டும். என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சாந்தமுள்ள தேவன், மகா சாந்தமுள்ளவர். அவர் கிருபையில் அடைந்த தேவன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். மகா சாந்தம் கர்த்தருடைய பரிசுத்தம் ஐயப்படுவதாக.
இந்த சாந்தமுள்ள தேவ சமூகத்திலே நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். துர்க்குணத்துக்கு நீங்களாக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு நீங்களாக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாங்கன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றித் திரிகிற நேரம் இது. ஏதோ பொல்லாங்கன் நாட்கள் கடைசியானபடியினாலே அவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற நாட்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமாகப்படுவதாக நம்ம காணப்படுகிறதான துர்க்குணங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் விரும்பாத குணாதிசயங்கள் மாற வேண்டும். நமது காரியம் நம்ம கையில் காணப்படுகிறதான பொல்லாப்பான கிரியைகள் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. பொல்லாங்கள் கொண்டு வருகிற கிரியைகள் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. அது மாறி எது உருவாக வேண்டும் என்று சொன்னால் புதிய மாவு துப்புரவு உண்மை என்று சொல்லப்படுகிறான புதிய மாவு உருவாக வேண்டும். துப்புரவு பரிசுத்தம் மேல் காணப்பட வேண்டும். உண்மை காணப்பட வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் தொழில் கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை கர்த்தருடைய குணாதிசயம். இந்த கர்த்தருடைய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது காரியங்களிலே, தொழில் காரியங்களிலே, நமது குடும்ப காரியத்திலே, நமது சமுதாய காரியத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்டதான சகல பணிகளிலும் உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நீதிமொழி தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. உண்மையுள்ள சகலத்தில் உண்மையுள்ள கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. அந்த உண்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். துப்புரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகம் அருமையான நாளிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உண்மை தேவனை பற்றிக்கொள்வோம். துப்புரவு உண்மை என்ற புதிய மாவு காணப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அந்த உண்மை தேவ சமூகத்திலே பஸ்கா ஆசரிக்கும்படி அழைக்கிறவர். இதோ நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறவர். நமது வாழ்க்கையிலும் இந்த பிடித்தமாக நீக்கப்பட்டு ஒரு புதிய மாவு உண்டாகும்படி, புதிய ஆசீர்வாதம் உண்டாகும்படி, புதிய மகிமை உண்டாகும்படி, புதிய கிருபை உண்டாகும்படி உன்ன தேவன் அருள் செய்வாராக. அப்படி பரிசுத்த நாமத்தையே நாம் பற்றிக்கொள்ளும். உன்னதரான தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, எங்களுக்காக தகப்பனே பரிசுத்தராஜா பஸ்கா பலியாக சிலுவையிலே பலியானீர் ஐயா. உங்கள் சரீரத்தையே தகப்பனே எங்களுக்காக உணவாக தந்தீர். தகப்பனே ரத்தத்தையே எங்களுக்கு பானமாக தந்திருக்கிறீர். கர்த்தாவின் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையின் கர்த்தர். தகப்பனே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையின் கர்த்தர். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு காணப்படுவதான தகப்பனே துர்க்குணங்கள் நீங்கும்படியாய், பொல்லாப்பு நீங்கும்படியாய், புளித்த மாவு எல்லாம் நீங்கும்படியாய், அருவருக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் நீங்கும்படியாய், ஒரு புது படைப்பாய் மாற்றப்படும்படியாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை பரிசுத்த ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே தகப்பனை பரிசுத்த துப்புரவு உண்டாயிருக்கட்டும், உண்மை உண்டாயிருக்கட்டும். ராஜாதி ராஜா நடத்துவீராக. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுப்பு உன்னதரான தேவன் மகிமைப்படுவாராக. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. சர்வ வல்லமை மகிமையின் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் பிள்ளைடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சுகபலனாய் காத்துக்கொள்ளும்படி தகப்பனை சுகமளிக்கிறோம். அது சட்டையின் அடைக்கலத்திலே வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சட்டை பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனை பலவீதம்
பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அது பலப்படுத்துவீராக. பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே தகப்பனை பரிசுத்தராஜா விடுதலையின் தேவன் விடுதலை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து சர்வ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விழுங்குறது சமூகம் தாமே. புதிய கிருபையினால் புதிய மகிமையினால் தேவனை நிரப்பி நடத்தும்படி ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சமாதானம் என்று இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று அழைக்கிற கர்த்தருடைய சமூகம் தகப்பனே பரிசுத்தராஜாவில் கர்த்தாவே பிள்ளைகள் வாஞ்சிக்கிறதான நன்மைகளை பிள்ளைகள் வாஞ்சிக்கிறதான யுகங்களை கட்டளையிட்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தாவை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய அதிசயங்களை கர்த்தாவே தகப்பனை தேவரை செய்யும்படி தகப்பனை சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பன் பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை காணட்டும், ராஜாவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும், சர்வவல்லவர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உன்னதரான தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமையற்ற இயேசு கிறிஸ்து விசேஷ கிருபையும் பரிசுத்த ஆவியின் சிநேகம் ஐக்கியம் வழிநடத்தலும் நம்மளுடைய போதிக்கிருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காணிக்கைகளை நீங்கள் செல்கின்ற சபையிலே கொண்டு உண்டியலிட போட்டியோ அல்லது அங்கே ஊழியரிடம் கொடுத்தோ ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாக. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.